அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் செல்வதும் மாதம் ஒரு வியாழக்கிழமை மகான்கள் வழிபாடு செய்வதும் அற்புதமான காலகட்டம். முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனம். இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி 4ஆம் இடமான அர்த்தாசிரம சனிக்கு வருகிறார்கள். எனவே உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் சனியால் கண்டிப்பாக நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும், குட்டிக்கரணம் அடித்தாலும், திருநள்ளாறு போனாலும், அனுமனுக்கு அபிஷேகத்தோடையே செய்தாலும், செந்துரு காப்பு பட்டாலும் உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படும். எனவே உடற்பயிற்சியை மறக்காமல் செய்வது பல விதத்தில் நன்மையும். கடுமையான உடற்பயிற்சி செய்யணும். சனி தசை, சனி புத்தி, அர்த்தாஷ்டம சனி எல்லாமே வந்தாலும், கண்டக சனி, 7.5 சனி, அஷ்டம சனி எது வந்தாலும் வேர்வை அப்படியே பொங்கணும். அதே மயக்கம் வர மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதெல்லாம் வேண்டாம். ஆனால் வேர்வை வரணும். அதுக்கேற்ற மாதிரி கடுமையாக ஸ்ட்ரெச்சிங் கற்றுக்குங்க. அதுபோல் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம் எல்லாம் ஏற்படும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பார்த்து கொள்ளுங்கள். வேலையாட்களை கத்துவது, துணை அல்லது துணைவியாரை கத்துவது, மற்றவர்களிடத்தில் அவர்களை கேவலமாக பேசுவதெல்லாம் பேசாதீங்க. திடீர்னு கோச்சிக்கின்னு கீச்சிக்கின்னு தனியாக போயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப பாசத்துக்கு உண்டானவங்க, திக்கற்று போயிடுவீங்க. வேணால் அரவணைத்து கொள்ளுங்கள். யார் எது சொன்னாலும் உங்களுடைய துணை அல்லது துணைவியார் உங்களை விடவே மாட்டார்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பு அதுபோல் பரிசுத்தமானது. உங்களை சுற்றி சின்ன கும்பலாக இருக்கும், ஆனால் உங்களை மேலே உயிரோடு, அத்தனை உயிரோடு அன்போடு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் தனுசு ராசிக்காரர்கள் அதீத கோபமோ ஆவேசமோ மட்டும் படாமல் இருப்பது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும். வாண்டி வாகனங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, தனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படுவது, பிள்ளைகள் அமைப்பில் ரொம்ப நாட்களாக இல்லாதவர்கள் கூட தத்து எடுத்துக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, அதே போல் உறவு முறையில் தத்து அல்லது உங்களுக்கு பிடித்த குழந்தைகளை தத்து எடுத்துக்கொள்வது, அந்த பிடித்த குழந்தைகளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொள்வது, படிப்பு பண்ணி கொடுப்பது, வீடு வாங்கி கொடுப்பது, வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பது என்று மனதில் ஒரு தெம்பும் சந்தோஷமும், என்னடா வாழ்க்கை என்று இருந்த நிலைமை மாறி அனுகூலமான அமைப்பு ஏற்படுவது, சிலர் புது தொழில்களுக்கு இடவுவது, அந்த தொழிலில் பெரிய சாதனைகள் செய்வது, நிறைய விஷயங்கள் நடப்பது, கோசாலா விஷயத்தில், பசுமாடுகள் விஷயத்தில், வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில், வளர்ப்பு பறவைகள் விஷயத்தில் எல்லாம் அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதில் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப அனுகூலமும், நிறைய சோஷியல் விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம்தான். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சிப்படுத்தாமல் மருந்து மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ரிகள், மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை மீறாமல் செய்ய செய்ய பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தயவுசெய்து உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள்.